ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம்11 ரிட்டர்ன் அன்பன் ஆகி வருமா, ஃபேண்டசி கிரிக்கெட் லீகலாக வருமா, அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட் அப்டேட்டுன்றது இருக்குது. என்னென்னா, நவம்பர் 4 வந்து கவர்மெண்ட் சைடில் சுப்ரீம் கோர்ட் ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க. அதை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும் 26. ஸோ அதுக்கான டைம் தான் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ டைம். ஸோ 26 அவங்க அதை சப்மிட் பண்ணுறாங்க பட்சத்தில் ஒரு பெரிய ஹிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது குட்டாகவும் இருக்கலாம், பேடாகவும் இருக்கலாம். அவங்கள அந்த ஒரு சப்மிட்டை பொறுத்து தான் அது இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். எல்லாத்துக்குமே தெரியும், லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டேஸில் இந்த டோட்டல் இண்டஸ்ட்ரியை வந்து பிளாங்கெட் பேன் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அதை பிளாங்கெட் பேனுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்லைனில் பல வகையான கேம்ஸ் இருக்குது. மணி போட்டு ப்ளே பண்ணுறது, செஸ்ஸு, லூடோவில் ஸ்டார்ட் பண்ணி ஃபேண்டசி கிரிக்கெட்டு, அதேமாதிரி கிரிக்கெட் பெட்டிங்கு, இன்னும் எக்கச்சக்கமான ஒரு கேம்ஸஸ் இருக்குது. ஸோ இது எதையுமே கேம் ஆஃப் சான்ஸ் இருக்குது, கேம் ஆஃப் ஸ்கில் இருக்குது. எதையுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் நீங்கள் எந்த கேமாக இருந்தாலும் டெபாசிட் பண்ணி மணி போட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அது பேன் தான்ற மாதிரி மொத்தமாக பிளாங்கெட் பேன் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த பிளாங்கெட்டுன்ற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கேம் ஆஃப் ஸ்கில் சைடில் வந்து கேஸ் ஓடிட்டுருக்கு. எங்களுடையது கேம் ஆஃப் ஸ்கில்லு தான். ஸோ அது வந்து கேம்லிங் கணக்கில் வராது. ஆல்ரெடி நிறைய கோர்ட்ஸில் வந்து நாங்கள் வந்து அன்பன் ஆயிருக்கோம் கேம் ஆஃப் ஸ்கில். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக சில விஷயங்கள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கை கற்று வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு ஆன்லைனில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது லீகல் வே இருக்குன்னா அது இது மட்டும்தான். எதுவுமே இப்போதைக்கு லீகல் கிடையாது. எல்லாமே இப்போ ஃபேண்டசி கேம்ஸாக இருக்கட்டும், மற்ற எந்த கேமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரே ஒரு வே லீகலாக நீங்கள் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணணுன்னா இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் இருக்குது. அதை கற்று வச்சுக்கிறது நம்ம எப்போயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபேண்டசி கேம்ஸாக இருக்கட்டும், எந்த கேமிங்காக இருந்தாலும் கேமிங் கேட்டகரியில் வரனால லீகல் இஷ்யூஸ் அதுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ 2021 ஸ்டேட் வைஸில் பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நேஷ்னல் வைடில் பேன் பண்ணிட்டாங்க. அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் நம்ம ஃபேண்டசி கேம்ஸை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். சில பேர் செகண்டரி இன்கம்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். சில பேர் ஃபுல் டைமாக அதை பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த லீகல் இஷ்யூஸ் வரனால அப்பப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 3 months ஆச்சு அதை பேன் பண்ணி. இப்போ நமக்கு வந்து ஒரு டஃப் டைம்ஸாக தான் இருக்கும். பட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அப்படி எந்த ஒரு லீகல் இஷ்யூஸுமே வராது. எப்போயுமே அது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கனாமியே வந்து தான் டிசைட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயனால எப்போவுமே ரன் ஆகிட்டு தான் இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கட்டும் எப்போனாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபேண்டசி கேம்ஸ் வந்தால் நானுமே ஃபேண்டசியில் போய் ப்ளே பண்ணி பழைய மாதிரி வீடியோஸு ப்ராஃபிட் எல்லாமே பண்ண தான் போகிறோம். பட் இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு வரும்னு யாருக்குமே தெரியாது. பட் இப்போ வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம கற்று வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை இந்த ட்ரேடிங்கை வந்து ஒரு பல வருஷமாக பண்ணிகிட்ருக்க ஒரு அட்மினை நான் போட்டிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆச்சு. சில பேர் அதை வந்து யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஐபிஓ கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஐபிஓனா என்னன்றது வீடியோ போட்டிருக்கேன். ஐபிஓனா எப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா 2K to 5K எந்த ரிஸ்க்குமே எல்லாம் ப்ராஃபிட் பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இதுதான் ஐபிஓ. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்ல நாலேஜாக இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ 100% ஃப்ரீயாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் தான் ஓப்பனாக பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். 2K ட்ரேடிங் தமிழ்ன்ற டெலகிராம் சேனல், நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல். ஸோ அதில் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதில் டேக்ஸே கிடையாது. நீங்கள் ஜிஎஸ்டியும் கட்ட தேவையில்லை, டிடிஎஸும் கட்ட தேவையில்லை. நமக்கு ஃபேண்டசி ரிட்டர்ன் வந்தாலும் 40% ஜிஎஸ்டி போட போகிறாங்க. ஆல்ரெடி 30% டிடிஎஸ், 28% ஜிஎஸ்டி நம்ம கட்டிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் அவ்வளோ கட்டி நம்ம ப்ளே பண்ணி அதில் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த டேக்ஸுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ ₹1 கூட மிச்சம் வைக்காமல் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நமக்கு அந்த ஃபேண்டசி கேம்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணி அதை ப்ளே பண்ணி அதை வின்னிங்ஸ்க்கு மாற்றினா மட்டும்தான் நம்ம வந்து அதை வித்ட்ரால் பண்ண முடியும். பட் இதில் அப்படி கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு மாதிரி வந்து செயல்படுது இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம். நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு போடுறோமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ண அமௌண்ட்டு மிச்சம் போக எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை அன்றைக்கே நீங்கள் சும்மா கூட போட்டுட்டு எப்போ வேணுமோ அப்போ ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பலது கொண்டு வந்திருக்காங்க. மேபி இதை காப்பி பண்ணி அப்படியே ஃபேண்டசி கொண்டு வரலாம். பட் ஆல்ரெடி 40% ஜிஎஸ்டி அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. பட் ஸ்டாக் மார்க்கெட் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நிறையா வச்சுருக்கு. அதே மாதிரி நம்ம லாஸையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளே செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும், எவ்வளோ லாஸ் வேணுன்றதை நம்மளே செட் பண்ணிக்க முடியும் இதில். ஸோ நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்றது இருக்குது. நம்ம சேனல்லே வீடியோஸ் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல்லே ஜாயின் பண்ணி பார்த்து
கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் 1 வீக் பார்த்துட்டு கூட நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன விஷயன்றதை பார்த்துருவோம். கவர்மெண்ட் சைட்லேருந்து காம்ப்ரஹென்சிவ் ரிப்ளை வந்து நவம்பர் 4 சுப்ரீம் கோர்ட் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டைம் தான் இவ்வளோ தூரம், ஒரு 26 நவம்பர் 4 26 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மந்த் டைம்ன்றது அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா கனெக்ஷன்ஸுக்குமே அவங்க ரிப்ளை கொடுத்தாகணும். கேம் ஆஃப் ஸ்கில் சைட்லேருந்து கேஸ் போட்டிருக்காங்க, ஆர்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கான ரிப்ளை கொடுத்தாகணும். ப்ளஸ் வந்து ஸ்டேட் பவர் பறிக்கப்படுது இந்த லானால், நாங்களே பார்த்துப்போம் இந்த விஷயத்தன்ற மாதிரி சில ஸ்டேட்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் கர்நாடகா. ஸோ அதுக்கான ரிப்ளையுமே கவர்மெண்ட் கொடுத்தாகணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு லாயர் கூட லாஸ்ட் ஹியரிங்கில் நான் வந்து செஸ் பிளேயரு, ஸோ இதனால் எனக்கு பாதிக்கப்படுதுன்ற மாதிரி என்னையும் டேக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதையுமே டேக் பண்ணியிருக்காங்க. அவருக்கான ரிப்ளைன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக இந்த கேஸை யார் யார் வந்து எகென்ஸ்டாக பெட்டிஷன் போட்டிருக்காங்களோ, ஆர்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ எல்லாத்துக்குமே ரிப்ளைன்றது கவர்மெண்ட் சைடில் வந்து கொடுத்தாகணும். அதுதான் காம்ப்ரஹென்சிவ் ரிப்ளை. ஸோ அதை தான் வந்து சுப்ரீம் கோர்ட் சைடில் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா கேம் ஆஃப் ஸ்கில் விசிஸ் பெட்டிங். ஸோ ஃபேண்டசி கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய லீகல் இஷ்யூஸை ஸ்டார்டிங்லேருந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. சில இடங்களில் ஆந்திரா, தெலுங்கானா, சிக்கிம், நாகாலாண்டு அந்த மாதிரி வந்து ஸ்டேட்ஸில், பர்டிகுலர் ஸ்டேட்ஸில் வந்து ஃபேண்டசி கேம்ஸ் கேம் ஆஃப் ஸ்கில்லாகவே இருந்தாலும் அவங்க அதை தடை பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் கூட 2021 பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்பேனுன்றது ஆச்சு. இந்த மாதிரி லீகல் இஷ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த டைம் மொத்த கண்ட்ரிக்குமே வந்து பேனுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி வந்து இது கேம் ஆஃப் ஸ்கில்னு சொல்லியிருக்காங்க. சில ஹை கோர்ட்ஸ்லேயும் கர்நாடகா ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், கேம் ஆஃப் ஸ்கில்ன்றதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இதை வந்து கேம் ஆஃப் ஸ்கில்லாக கன்சிடர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. பார்ப்போம். இது வந்து கேம்லிங் கணக்கில் வராது, இது வந்து கேம் ஆஃப் ஸ்கில் கணக்கில் தான் வரும். இதை பண்ணிக்கலான்ற மாதிரி அலோவன்ஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் சைடில் வந்து காம்ப்ரஹென்சிவ் ரிப்ளையில் இந்த மாதிரி சிக்கிம், நாகாலாந்து இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து அவங்க கேம் ஆஃப் ஸ்கில்லாகவே இருந்தாலும் பேன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நாங்களும் வந்து இது பண்ணுறோம் ஸோ அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக அவங்க பதில் வச்சாங்க. இல்லை லா டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராங்காக அவங்க சொன்னாங்க அப்படின்னா அது நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கும். பட் சுப்ரீம் கோர்ட் சைடில் கொஞ்சம் கேம் ஆஃப் ஸ்கில்னு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு மெயின் மேட்டர் என்னென்னா, நான் இதை பேசியிருந்த மாதிரி நவம்பர் 26 இந்த காம்ப்ரஹென்சிவ் ரிப்ளை கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ரிப்ளை சப்மிட் பண்ணுறாங்களோ அதில் தான் மேட்ரே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங்காக இல்லை நாங்கள் பீப்புள் வெல்னஸ்க்காக தான் பண்ணியிருக்கோம், கேம் ஆஃப் ஸ்கில்லாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து இதை பேன் தான் பண்ணணும்னு இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்குமெண்ட்ஸ் வச்சாங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து அப்படியே தள்ளிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தடுத்த ஹியரிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சாஃப்ட் ரிப்ளை, அதாவது கேம் ஆஃப் ஸ்கில், கேம்லிங், பெட்டிங் இந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ஹேண்ட் இருக்குது அப்படின்னா ரிப்ளையில் அன்றைக்கே வந்து ஒரு குட் நியூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பார்க்கலாம் நவம்பர் 26. பட் ஏதாவது ஒன்று ஒரு பிக் அப்டேட் வரும். அது வந்து குட்டாகவும் இருக்கலாம், பேடாகவும் இருக்கலாம். அது நான் சொன்ன மாதிரி வந்து அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ரிப்ளையை பொறுத்து தான் இருக்குது. பட் ஏதாவது ஒரு பிக் அப்டேட் கண்டிப்பாக வரும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு ரெகுலேட்டரி போர்டை அமைச்சு அவங்களே வந்து சில கம்பெனிஸ் நல்ல பிராண்ட்ஸ்க்கெலாம் லைசன்ஸ் கொடுத்து 40% ஜிஎஸ்டி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 40% ஜிஎஸ்டி இன்னும் பல ரூல்ஸ் போட்டு ரெகுலேட் பண்ணி இந்த ஃபேண்டசி கேம்ஸை வந்து ரெகுலேட் பண்ணி இந்த கேம் ஆஃப் ஸ்கில் வந்து ரெகுலேட் பண்ணி கொண்டு வரதான் பெரிய பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்கும். அது நல்லதும் கூட. ஏன்னா பேன் பண்ண 1 வீக்கில் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து போக 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே தவிர்த்து குறையிற மாதிரி இல்லை. அடுத்து ஆகஸ்ட் மந்த்லேயே சிலது ஆரம்பிச்சிது. அப்புறம் வந்து செப்டம்பர் மந்தில் இன்னும் அதிகமாச்சு, அக்டோபரில் இன்னும் அதிகமாச்சு, நவம்பரில் 100% ஆகிப்போச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இல்லீகலாகவும் ஓடிட்டு தான் இருக்குது எல்லாமே. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாங்க அப்படின்னா லைசன்ஸ் கொடுத்து அவங்களே நான் சொன்ன மாதிரி ரெகுலேட் பண்ணி விடுறது தான் எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு குட் சொல்யூஷனாக இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் கேம் ஆஃப் ஸ்கில்லுக்கு கொஞ்சம் இந்த இதில் இருந்து இந்த லாலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறது பெட்டராகவே இருக்கும். பார்க்கலாம். 26 கண்டிப்பாக ஒரு பிக் அப்டேட் வரும். வந்ததே நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.